வெல்கம் டு வஜ்ரமஸ்ட்ரோ. ஒரு ஊர்லேயும் ஆப்பக்கடை போட்டிருந்தானாமா. அந்த ஆப்பக்கடை பார்த்துட்டு நிறையா மக்கள் விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்க தன்மையாக ஆனால் எதையுமே அனுசரித்து போவான், எல்லாத்துக்கும் பண்ணுவான். இதை பார்த்து எழுத்து கடைக்காரனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு. நம்மளும் ஆப்பக்கடை போட்டு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு அவர் அவசரம் கொடுக்கிங்க. போய் அவனை அந்த ஆப்பக்கடைக்கு வேலை சட்டி சாமானம்லாம் வாங்கிட்டு கடை போட்டிருக்காரு. அவன் அவசரத்தில் எந்த வேலையும் சரியாக பண்ண மாட்டான்னு வச்சுக்கல. ஒரு நாள் அந்த பழைய கடைக்கார புதுசாக ஒரு வண்டி வாங்கிட்டு டெவலப் ஆகிட்டேன். இதை பார்த்துட்டு இவனுக்கு நம்மளும் புதுசாக உடனே வண்டி வாங்குவோம் அப்படின்ட்டு அவசரமாக போய் அதே கம்பெனியில் போய் அதே மாதிரி பைக் ஒன்று வாங்கிட்டு வச்சுட்டாங்க. கேட்டுங்களா? அவன் பொறுப்பாக சாமியெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் போட்டு தொழில் பண்ணுவானு. இவன் எதுவும் பண்ண மாட்டாங்க. பூஜையெல்லாம் போடாமல் நான் உனக்கு மேலே பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு வந்திருக்க. வியாபாரம் சுமாராக தான் நடந்திருக்கு. இப்படி போயிட்டு அடுத்த நாள் பார்த்து அந்த அந்த பழைய கடைக்கார அவன் பாட்டுக்கு வியாபாரத்தை பார்த்துக்கிறான். இவன் சோகமாக வந்துருக்கிறான். ஏன்னா வீட்டில் அவசரம் வண்டி வாங்கிட்டு போய் வீட்டில் நிறுத்தி பூட்டாமல் போயிட்டானுங்க. காலையில் பார்த்தா வண்டி காணாங்க. அவனை தூக்கிட்டு போயிட்டானுங்க. டென்ஷன் ஆகி பார்த்துருக்காங்க. இது போல் இதுதாங்க உலகங்கிறதே. என்னென்னா கையில் காசு இருக்குது, அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் கூட எதையுமே அவசரப்பட்டு பண்ணால் எப்படிங்க? ஏமாந்து தான் நிற்கணும். பைக் போச்சா, வியாபாரம் சரியில்லையா, எதுக்காக அவனை பார்த்து பண்ணணும்? இது போல் கெத்து காட்டினா மட்டும் பத்தாதுங்க. அதுக்கு தேவையான ஒரு வரையறைன்னு ஒன்று இருக்குது. அதை ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? முறையான திட்டமிடல் இருக்கணும். ரைட்டா? இல்லாட்டி வெட்டியாக முயற்சி இல்லாமல் முட்டி போது என்னங்க போகுது? இந்த மாதிரி ஒரு புத்திசாலியா பழைய கடைக்கார மாதிரி யார் புத்திசாலியாக இருக்கிறாங்க, ரெண்டாவது கடைக்கார மாதிரி யார் தனக்கான ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ராசி பலன்கள் இருக்குதுங்க. யார் புத்திசாலி, யாருக்கு ஆப்பு இருக்குதுங்கிறத பார்க்கலாங்களா? 10/3/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி. இன்னைக்கு அற்புதமான செவ்வாய்க்கிழமைங்க. இன்றைக்கி சமநோக்கு நாள். ரைட்டுங்களா? இன்றைக்கி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 to 8:30, மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 10:30 ஆரம்பித்து 11:30 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் இரவு 7:30 மணிக்கு ஆரம்பித்து 8:30 வரைக்கும் இருக்குதுங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3க்கு ஆரம்பித்து 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளியை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலையில் 9 மணிக்கே வந்துடுறாருங்க. வந்துட்டு அண்ணன் 10:30 வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் கிளம்பிடுறாரு. ரைட்டுங்களா? சூளம் வடக்கு திசை, பரிகாரம் பாலுங்க. இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டே சப்தமி திதிங்க. அதே சமயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 7:15 வரைக்கும் அனுசம், இரவு 7:15க்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரமாக மாறுது. அப்போ சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா இரவு அதே 7:15 வரைக்கும் உங்களுக்கு அஸ்வினிக்கு இருக்குது. இரவு 7:15க்கு மேலே பார்த்தீங்கன்னா பரணிக்கு சந்திராஷ்டம் வந்துடுது. ரைட்டுங்களா? டீட்டெயிலான கோச்சார அமைப்பு ராசி பலன் பார்க்கறதுக்கு போகலாங்களா? மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு கோச்சார பிரகாரம் பொதுவாக பார்த்தாலே உங்களுக்கு அதிரடி ஆரம்பமா அப்படின்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்ங்க, அது உங்களுக்கு தெரியுமில்ல? சரிங்க. இன்னைக்கு 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரஸ்டேட்டுங்க, ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்போது இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வழியில் சின்ன சங்கடங்கள் வரலாம். அதே சமயத்தில் பயணங்கள்லாம் போகிறீங்களே, வெளியூர் பயணம் உள்ளூர் பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? 5ஆம் வீட்டில் கேது இருக்கார். 5ஆம் வீட்டில் கேது இருந்தால் குலதெய்வத்தின் அருள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். ஆனால் குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். 8ஆம் வீட்டில் நேராக போனீங்கன்னா சந்திரன் இருக்கார். அப்போ அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஜாமி அப்படின்னு சொல்கிறார். 11ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன் புதன் வக்ரஸ்டேட்டுங்க, ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க இன்னைக்கு. அப்போது லாபஸ்தானம் பலமாக இருக்குது. 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்குங்காட்டி எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம், எதிர்பார்த்த இடமும் இருக்கலாம், சிலருக்கு எதிர்பாராத இடமும் இருக்கலாம். அங்கிருந்து பணம் உங்கள் கல்லாப்பட்டியை நிரப்பும், நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் ப்ளஸ் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. ஆனால் சுப விரயங்கள், அதாவது நல்ல விதமான செலவுகள் நடக்கும் அப்படிங்கிறத பொதுவான உங்கள் ஒரு கருத்துங்க. இன்றைக்கி கொஞ்சம் நாளே உங்களுக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அந்த படபடப்பு குறைஞ்சி தெளிவான சிந்தனை எடுப்பீங்க. நாம் நினச்சது நடக்குமா அப்படின்னு சந்தேகம் வேணாங்க. தைரியமாக முடிவெடுங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? ஆஃபீஸில் உங்களுக்கு மேலதிகாரிகிட்ட உங்களுக்கு ஒரு தனி ஒரு மரியாதையும் இருக்கும். அவரும் உங்கள் மேலே மதிப்பு வச்சிருப்பார். அவர் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை பர்சனலாக ஒப்படைப்பார். அதை சரியாக செஞ்சு நீங்கள் ஜம்முன்னு பேர் வாங்கலாம்னு வச்சுக்கங்களேன். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புது ஆர்டர் ஒன்று கொஞ்சம் வெரசாக சேர்கிற மாதிரி இருக்குதுங்க. பழைய பாக்கியல் வசூலாகும். தொழில் வியாபாரம் இது மாதிரிலாம் நல்லா இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. அதே சமயத்தில் 10ஆம் அதிபதி வேறு உங்களுக்கு இன்றைக்கி பக்கபலமாக இருக்கார். பக்கபலமாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசும்போது சிரிச்ச முகத்தோட புன்முறுவல் பூத்த புன்னகையாக நீங்கள் கஸ்டமரை பேசுவீங்க. அவங்களும் தானாக உங்கள்கிட்ட வியாபாரத்தை பெருக்கி கொடுப்பாங்க. கொலைப்பட வேண்டாம். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டத்தை தண்ணி பாத்திரத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க. அதே சமயம் கால்நடைகளுக்கு தீவனம் போடுறீங்களா, அதிலெல்லாம் நல்லா பண்ணுவீங்க. கால்நடையை பொறுத்தவரை உபரி வருமானம், இந்த பால் வியாபாரம் பண்ணுறது, கால்நடைகள் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும்.
உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி கலகலப்பான சூழல் கண்டிப்பாக இருக்குதுங்க. சொந்தக்காரங்க ஒத்தாசையாக இருப்பாங்க. ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மனைவி சொல்கிறதையே நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா இன்றைக்கி வீட்டில் ஒரு பெரிய கும்மாளம் தான் வச்சுக்கங்களேன். அப்படின்னு சொன்னால் ஆமாஜாமி, அவ்வளோதான். ரைட்டுங்களா? லவ்வை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆள் கூட நீங்கள் பேசுகிறப்போ கொஞ்சம் பழைய கதையை பேசி பம்பளை இழுக்காதீங்க. அலரிப்பூ பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அப்பேற்பட்ட அலரிப்பூ, அப்படி எங்கள் ஊரில் அலரிப்பூன்னு சொல்லுவாங்க. என்ன தமிழ் தெரியல. அந்த அலரிப்பூ மாதிரி கொஞ்சம் அழகாக பேசுங்க. பேசினா அந்த காதல் பூத்து குலுங்கும். கொலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? சரி. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் முருகா, பசங்க பிள்ளைகளாம் இன்றைக்கி எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா மனசில் பசு மரத்தாணி ஓட பளிச்சுன்னு பதியும். சிம்பிளான விஷயம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பித்தம் சம்மந்தமான தொந்தரவு இருக்குதுங்க. காலையில் வெறும் வயிற்றுல கொஞ்சம் சுக்கு தண்ணியோ அல்லது காலங்கத்தில் சாப்பாட்டில் இஞ்சி துவையல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி கேதுங்க. தொழிலில் இன்றைக்கி நீங்கள் தான் ராஜாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. புது திட்டங்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் சுப விசேஷத்தை பற்றி பேச்சு நல்லாவே நடக்கும். தொலைதூர பயன்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்குதுங்க. என்ன மற்றவங்க பஞ்சாயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. வீட்டு பத்திரமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேயாச்சும் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சுக்கிறது உங்கள் பொறுப்பு தானுங்க. அதை எச்சரிக்கையாகவே சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. என்ன சாயந்தரம் ஒரு நல்ல செய்தி ஒன்று காத்துட்டு இருக்குதுங்க. நம்பிக்கையுடனால நீங்கள் தொடங்கலான்னு வச்சுக்கலாம். உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம். சரிங்களா? பரணி நட்சத்திரம். பரணியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சுக்கிரனுங்க. கையில் காசு போலக்காட்ட இன்றைக்கி நல்லாவே இருக்குதுங்க. மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. புது துணிமணிகள் வாங்கக்கூடிய யோகம் கூட நல்லா இருக்குது. இன்னும் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அதே சமயத்தில் வெளியில் சாப்பிட்றப்போ கொஞ்சம் பார்த்து தேவையான மட்டும் சாப்பிடுங்க. அஜீரண கோளாறு வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு நம்பிக்கை என்று சொல்லலாம். தடைப்பட்ட காரியம் இன்னைக்கு விரசா முடியும். கொலைப்படாதீங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு சோம்பல் சொல்லலாம். சரிங்களா? கார்த்திகை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி உங்களுக்கு சூரியனுங்க. அரசு சம்பந்தமான வேலைகளில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அப்பச்சி ஆத்தாவோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி அடிக்கிற அளவுக்கு முன்னேற்றம் நல்லா இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான இழுபறிகள் இருந்தால் கொஞ்சம் முடிவுக்கு வரும். வண்டி வாகனம் ஓட்டுறப்ப ஃபோன்லாம் பேசாதீங்க. ஹெல்மெட் போட்டு போங்க. மேலதிகாரிகிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. பட் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை என்ன சொல்லலாம்னா, எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு தான் தூங்குவேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டில் அதை சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம். சரிங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ஒயிட் அண்ட் ரெட்டு நல்லா இருக்குது. 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் லக்கி நம்பரை வச்சுக்கலாங்க. சமையல் கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு கல்லுப்பு இருக்குல்ல, அது கிண்ணத்தில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. இன்றைக்கி பூஜை அறையில் வச்சிங்கன்னா இதை நீங்களே உங்கள் கைப்பட செஞ்சால் தான் பலனுங்க. அதை புரிஞ்சுக்கணும். நீங்களே வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் கழியும். பொதுவாக வச்சா அந்த உப்பு இது வச்சா திருஷ்டி கழின்னு வச்சுக்கலாம். திருஷ்டி கழிஞ்சு மன அமைதி கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நாள் காலையில் எடுத்து வாசு தொளிச்சு விட்ருங்க. வாசு தொழிக்க நீங்கள் தொழிக்கிறீங்க, வீட்டில் சொல்லிடுங்க, தொளிச்சு விட்ருவாங்க. சரிங்களா? நல்லது கொளிக்கட்டும். நற்பவி மேசராசி நேயர்கள். வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இன்றைக்கி உங்கள் கோச்சாரமை வச்சு பார்க்குறப்ப முருகா, உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. உங்களுக்கு பார்த்தா ஒரு பரம்பரை உழைப்பாளியாட்டு தெரியுதுங்க. இன்னைக்கு பார்த்தா சொல்லணும்னு தோணுது. அப்படி காரணம் என்னென்னா, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு வந்துங்க வக்ரஸ்டேட்டுங்க ப்ளஸ் மாந்தி. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். 4ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போது வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் செலவு, மராமத்து வேலைகள் ஏதோ வகையில் செலவு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். வண்டி வாகன செலவோ வீட்டு செலவோ ஏதோ ஒன்று இருக்குது. 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும்? கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். சரிங்களா? 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்குதுங்க. தொழில் ஸ்தானத்தில் கிரகங்கள் 4 பேர் இருக்கங்காட்டி வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. அதே சமயத்தில் அதிகார பதவி கூட தேடி வரும். நல்ல தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அன்றைக்கி 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. மூத்த சகோதரர் வழியில் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பொதுவாக இன்றைக்கி எதையும் நிதானமாக யோசனை பண்ணி காய் நகர்த்த தெளிவு உங்களுக்கு பிறக்குன்னு வச்சுக்கல. அவசரப்பட மாட்டேங்க. மனசு லேசாக பூ மாதிரி சந்தோஷமாக வச்சுருக்கோன்னு நினைப்பீங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு மனசளவில் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். புது வேலை தேடுபவர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஆஃபர் லெட்டர் வரும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. மற்றபடி வேலையில் அப்படி ஆசிட்டிஸ் போயிட்டு தான் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. கஸ்டமர்கிட்ட நாசுக்காக பேசி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டரை பிடிக்கணும். இல்லைன்னா போட்டி கிடைக்காருங்க, உங்கள் வியாபாரத்தை அள்ளிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் உஷாராக இன்றைக்கி தொழில் வியாபாரம் பண்ணோன்னு வச்சுக்கங்களேன். உங்கள் கல்லாப்பட்டியில் ஒன்று பண்ணுங்கள். பச்சை நிற துணி இருக்குல்ல, பச்சை நிற துணியை குலதெய்வத்தை ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் கல்லாப்பட்டிக்குள்ளே வைங்க. லட்சுமி கடாச்சம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கல.
அதாவது நஷ்டம் வராமல் தொழில் பண்ணலாம். அது சின்ன பரிகாரம் அது உங்களுக்கு. சரிங்களா? சந்தையில் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் சந்தையில் இன்றைக்கி உங்களுடைய விளைச்சலுக்கு கூடுதல் விலை கிடைக்கும். ஆடு மாடு கோழி பராமரிப்பில் உங்களுக்கு லாபம் உண்டு. உபரி வருமானம் நல்லா இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். உறவுகள் குடும்பம்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி பங்காளியோட மாமச்சனங்கூட இல்லை வரக்கூடிய சின்ன சின்ன உரசல்களை தவிர்க்கணும். ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தால் கூட ஹீட் ஆர்கியூமெண்ட்டாக போகாமல் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆமாஜாமி போட்டுக்குங்க, இல்லை நைஸாக நழுவிக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் புருஷனுக்கு பிடிச்சதை சமைச்சு போடுவாங்க. இன்றைக்கி இனிய நாளாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்கலாங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீட்டில் பச்சை கொடி கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தேன் வடிகிற மாதிரி பேசி காதலன் காதலி 2 பேரும் மாற்றி மாதிரி அசத்திக்குவாங்க. உண்மை காதல் தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி படிக்கிற பசங்களுக்கு இன்றைக்கி நல்ல மெமரி பவர் நல்லாவே இருக்குது. ஒரு டைமுக்கு 2 டைம் எழுதி பார்த்துட்டின்னு வச்சுக்கலாம், இன்னும் சூப்பராக அட்டகாசமாக கொஸ்டினை பார்த்தோன்னா ஆன்சர் படப்படன்னு வந்து எழுதலாம். அந்தளவுக்கு பப்ளிக் எக்ஸாமில் பட்டை கலப்பலாம் இல்லைங்களா? சரிங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணில் லேசார் சின்ன எரிச்சல் அல்லது வலி வர மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தேய்ச்சி குளிங்க, கண்ணுக்கு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவுங்க. சின்ன சின்ன பயிற்சி கண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா கண்ணு குளுமையாயிடும். சரிங்களா? கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சூரியனுங்க. நிர்வாக திறமை அதிகரிக்கும், வேலையில் பாராட்டு கிடைக்கும், நீண்ட நாள் கனவு ஒன்று கண்டிப்பாக இன்றைக்கி நினைவாகும். அதே சமயத்தில் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். 2 விஷயம் என்ன சொல்லலாம்னா, எச்சரிக்கையாக கடன் கொடுக்கல கொஞ்சம் உஷாராக இருங்க. அனாவசிய பேச்சுக்கள்லாம் தேவையில்லை, குறைச்சிக்கோங்கன்னு சொல்லலாம். நம்பிக்கை அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நினச்சது கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருந்தால் கூட நிறைவேறும், கவலைப்படாதீங்க. பலம் அப்படிங்கிறது தைரியம், பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். சரிங்களா? ரோஹிணி நட்சத்திரம் அதிபதி வந்துங்க சந்திரனுங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல அமோகமான அமைப்பு, ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அம்மா வழியில் சொத்துக்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உற்சாகம் இன்றைக்கி ஒரு படி மேலே தான் இருக்கும். எச்சரிக்கை என்னென்னா, ராத்திரியில் போகக்கூடிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மனசு அங்கங்கே அலைப்பாயும் ஒருமுகப்படுத்துவது நல்லது. டைவர்ட் பண்ணாமல் இருக்கிறது. நம்பிக்கை என்னென்னா, உங்கள் வீட்டில் குடும்பத்துடன் ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய பலம்னு சொல்லலாம். அதே தான் பலம் அப்படிங்கிறது ஆசீர்வாதம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கம். சரிங்களா? அடுத்தது மிருகசீரிசம் அதிபதி செவ்வாய்ங்க. ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குதுங்க. உடன் பிறந்தவங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. விளையாட்டுகளில் அதீத ஆர்வம் அதிகரிக்குது. சின்ன எச்சரிக்கை என்ன, கூர்மையான ஆயுதங்களை கையாளுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் பெரியவங்ககிட்ட கோபப்பட்டு பேசாதீங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை விஷயம் என்னென்னா, புதிய முயற்சிக்கு துணையாக யாரோ ஒருத்தர் கூடவே இருப்பாங்க. வீட்லேயோ அல்லது உங்கள் நண்பனோ நண்பி யாரோ ஒருத்தர் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாங்க. பலம் அப்படிங்கிறது வீரியம், பலவீனம் அப்படிங்கிறது முரட்டுத்தனம் சொல்லலாம். லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு க்ரீன் ப்ளூ நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. கொஞ்சோண்டு வெந்தயத்தை எடுத்துங்க, ஒரு கிண்ணத்தில் போட்டு வைங்க. நீங்கள் செய்ய முடியலாம் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட அதை செய்யலாங்க. ஒரு இதனால் வெந்தயத்தை போட்டு சும்மா குழந்தைக்கு முன்னாடி வச்சுருங்க. இதனால் பண வரவுக்கு இருக்கக்கூடிய தடைகள் படிப்படியாக நீங்கும். ரைட்டா? அடுத்த நாள் அந்த வதியத்தை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக கூட போட்டுருங்க, தப்பு கிடையாது. நல்லது வழிகட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேயர்களே, உங்கள் கோச்சாராமை வச்சு இன்றைக்கி ராசி பலன் பார்த்தாங்க. இப்போ ராசி நேர்பதி புதனுங்க. கோச்சார நிலவரத்தை பார்த்தா உங்களுக்கு இன்றைக்கி 1ஆம் வீட்லேயே குரு வக்ர ஸ்டேட் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. ராசியிலேயே குரு இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. ரைட்டா? கண்ணுக்கு தெரியாத வீட்டில் இருந்தால் கூட மூதாதையர் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஆனால் மாந்தியால் சின்ன குழப்பம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்கார். கேது இருந்தால் என்னாகும், தகவல் தொடர்பில் ஒரு தெளிவு பிறக்கும். கம்யூனிகேஷன் லெவலில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்டுங்களா? தெளிவாக இருக்கும். 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். மறைமுகமான எதிரிகள் கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாங்க, கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு அர்த்தம். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. பாக்கியஸ்தானம் பலமாக இருக்குதுங்க. அப்பா வழி சொத்து, வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு கதவை தட்டக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு சொல்லுதுங்க. 9ஆம் இடம். ரைட்டுங்களா? 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்குதுங்க. தொழிலில் நிதானமான வளர்ச்சி, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். யார் எதை இன்னைக்கு எது சொன்னாலும் சரி, எனக்கு கவலை இல்லைங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? புத்திசாலித்தனமாக காய் நகர்த்தி காரியத்தை உங்களுக்கு மாற்றி சாதிப்பீங்க. அந்தளவுக்கு திறமை இன்னைக்கு வலுப்பெறும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரே கொண்டாட்டம் சூப்பராக இருக்குதுங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. புதுசாக வேலை தேடுபவர்களுக்கு கூட நல்ல அமோகமான அமைப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. பிஸ்னஸ் தொழில் அப்படின்லாம் எடுத்து பார்த்தா இன்றைக்கி வியாபாரத்தில் பழைய ஸ்டாக் உங்களுக்கு விற்று தீர்ற அளவுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாக முன்னேற்றம் படிப்படியாக நல்லா இருக்குது. ரைட்டுங்களா?
இன்றைக்கி யாருக்காவது ஒரு நோட்டு அல்லது பேனா முடிஞ்சா இல்லாதவங்களுக்கு வாங்கி தானம் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வச்சுக்கலாம். ஒரு சீக்ரெட் இது, ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாசன வசதிக்கு இன்றைக்கி ஒத்தாசையாக இருக்குது, ஒன்றும் தொந்தரவுலாம் இல்லைங்க, நல்லாவே இருக்குதுங்க. அதே சமயத்தில் உரம் போடுறதுல மராமத்து அந்த மாதிரி பண்ணுவீங்களா, அந்த வாய்க்கால் தூர் வாடுறது, மோட்டார் சென்சர் ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணுவதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. மற்றபடி உபரி வருமானம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக செய்தி கொண்டு வருவார். அவங்களுக்கு தடவுடலான காஃபி டீ விருந்து ஜம்முன்னு அசத்துவீங்க. குடும்பமே ஒரு சூப்பராக இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியை நோக்கி காத்துட்ருக்குது. நல்லது நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. தம்பதிகளுக்கிடையே கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ இன்றைக்கி கொஞ்சம் காணாமல் போயிடும். ஒன்றும் அந்யோன்யம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், கேட்டிங்களா? லவ்வை பொறுத்த வரைக்கும் மல்லிப்பூ வாசம் மாதிரி உங்கள் காதல் இன்றைக்கி மணக்க 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 மணக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. இப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகள் இருக்கட்டும் அல்லது காலேஜ் பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற பசங்களெல்லாம் இன்றைக்கி நல்லா ஃபோக்கஸ் வச்சு படிப்பாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு கைகால் வலி, லேசாக தோள்பட்டை வலி வரக்கூடிய தன்மை இருக்குது. வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் குளிங்க, சின்ன சின்ன உடற்பயிற்சி அப்போ செஞ்சிங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும். மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய்ங்க, தைரியமாக முடிவெடுத்து லாபத்தை அள்ளக்கூடிய தன்மை இருக்குதுங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. சகோதரர் வழியில் மகிழ்ச்சி உண்டு, ரைட்டுங்களா? 2 விஷயமான எச்சரிக்கை என்னென்னா, அனாவசியமான பயணத்தை தேவையில்லை வெட்டியாக தான் போகிறோம் அப்படின்னா போகவே கூடாது. மின்சார கருவிகள் எல்லாம் பயன்படுத்துகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நம்பிக்கை என்னென்னா, இன்றைக்கி துணிந்து நிற்பீங்க, வெற்றி உங்களுக்கே அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். நல்ல விஷயந்தான். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கோபம் அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி ராகுங்க. என்ன சொல்கிறான், திடீர் ஒரு முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு கதவை தட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. புதுசாக ஏதாவது விஷயத்தை ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டு சமாச்சாரம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். ஒரே ஒரு எச்சரிக்கை என்னன்னா, மற்றவங்க பேச்சை கட்ட ஏமாறாதீங்க. உணவு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காரத்தை குறைச்சா நல்லது அப்படிங்கிற உங்களுக்கு நம்பிக்கை என்ன, ராகு பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டுவார். நல்ல நம்பிக்கையோடு இருக்கலாம், ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி குரு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்குதுங்க. உங்களுக்கு குடும்பத்தில் குழந்தைகள் மூலிமா ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல செய்தி கூட அது மூலிமா கிடைக்கும், சந்தோஷப்படுவீங்க. நிதானமாக செயல்பட்டு காரியங்களை அனுகூலமாக செஞ்சு முடிப்பீங்க, கொல்லப்பட வேண்டியதில்லை, ரைட்டுங்களா? சோம்பலை தள்ளி வச்சுருங்க. செலவு வரும்போது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க அப்படின்னு 2 எச்சரிக்கையை சொல்லிவிட்டு, குருவின் பார்வை கோடி நன்மை தரும் உங்களுக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி இருக்குதுங்க. தைரியமாக இருக்கலாம், சரிங்களா? பலம் அப்படிங்கிறது அமைதி, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம், சரிங்களா? உங்களுக்கு கலர் பார்த்தா எல்லோ கலர் அண்டு கிரே கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் நல்லா இருக்குது. எறும்புகளுக்கு கொஞ்சம் அரிசி மாவு அல்லது சர்க்கரை கலந்து போடுங்க. இதை நீங்களே உங்கள் கைப்பட செஞ்சால் பலன் முழுசாக கிடைக்கும். இதனால் தடைப்பட்ட காரியங்கள் வெரசாக நடக்கும். எறும்புகள் இல்லையா, பறவைகளுக்கு போடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. நல்லது பொழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசினியர்களே. ராசி அதிபதி சந்திரன் இன்னை கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா, இன்னைக்கு 2ஆம் வீட்டில் உங்களுக்கு கேது இருக்கார். அப்போ என்னன்னா, குடும்பத்தில் பேசுகிறப்போ வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் வேணும், அவசரப்படக்கூடாது. இல்லைனா வம்பை விலைக்கு வாங்குற மாதிரி நாமளே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறோம். 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 5ஆம் வீட்டில் சந்திரனில் பூர்வ புண்ணியஸ்தானங்க. அங்கே வந்து ராசிநாதன் இருக்கங்காட்டி இன்றைக்கி உங்கள் மனசு சந்தோஷம், உற்சாகம், துள்ளல், குதியாட்டம் போடுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? அடுத்தது 8ல் சூரியன், 8ஆம் வீட்டில் சூரியன், புதன், ராகு. புதன் வந்து வக்ரஸ்டேட்டுங்க. அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்கான். அப்போ அஷ்டமத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் அரசு வழியிலையோ அல்லது வண்டி வாகனத்தில் போகிறப்போ ரொம்ப கொஞ்சம் உஷாராக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறப்பவும் கொஞ்சம் தன்மை அறிஞ்சு பேசணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. தந்தை வழி சொத்துக்கள் இருந்து வந்த இழுபறிகள் படிப்படியாக நீங்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு முடிவுக்கு வரும், நைஸாக ஒரு முடிவுக்கு வந்துடும், உங்களுக்கு சப்போர்ட்டாக வரும்னு சொல்லலாம். அடுத்து 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குரு வக்ரஸ்டேட்டுங்க. குரு வக்ரஸ்டேட்டில் இருந்தால் ப்ளஸ் மாந்தி சேர்ந்துட்டாருங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும், சுபவரியங்கள் வரும். ஆனால் நித்திரைன்னு சொல்லக்கூடிய தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுதான் இன்றைக்கி கோச்சார அமைப்பு உங்களுக்கு சொல்லுதுங்க. பொதுவாக உங்களுக்கு இன்றைக்கி மனசுக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கும். எதையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு துணிவு கண்டிப்பாக இருக்குதுங்க. நாம் நினச்சது நடக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கை இன்றைக்கி ஒரு கெத்தை கொடுக்கும் இன்றைக்கி கடகராசியை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் மேலே ஒரு கண் இருக்குதுங்க. வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க. கண்ணுன்னா என்னங்க, பொறாமத்தனமாக இருக்குது. உங்கள் வேலையை அந்த வேலையை முடிக்கூடாமல் சில பேர் மறைமுகமாக எதிர்ப்பு பண்ணுவாங்க. அதனால தான் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருன்னு சொல்கிறாங்க. புது வேலை தேடுபவர்களுக்கு கூட இன்றைக்கி ஒரு நல்ல ஹிண்ட் ஒன்று கிடைக்கும்.
கவலைப்பட வேண்டாம். ரைட்டா? பிஸ்னஸ் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கஸ்டமர்கிட்ட எவ்வளோக்கு அளவு பணிவாக போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கும், ஒன்று முன்னேற்றம் அதனால் இருக்கும். ஸோ பணிவு ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி உங்கள் பிஸ்னஸ் இருக்கிற இடத்துல சின்ன பரிகாரம் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல ஒரு சொம்பு தண்ணியில் துளசி இலை போட்டு வைங்க, நெகட்டிவ் வைப்ஸ் காணாமல் போயிடும். இது ஒரு அங்கே வைக்கக்கூடிய சின்ன பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நீங்கள் இன்றைக்கி களம் போட்டிருக்கீங்க, தேங்காய் களம், பருப்பு களம்லாம் போட்டிருந்தீங்கன்னா களம் அல்லது தோட்ட பராமரிப்பில் இன்றைக்கி ஆட்களை வச்சு வேலை வாங்குறதுல ஒரு சின்ன சங்கடங்கள் வர மாதிரி தெரியுது. நீங்களே முன்னே இருந்து வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உபரி வருமானம், பால் வியாபாரம் பண்ணுறீங்க, கால்நடைகள் பராமரிப்பு, இதெல்லாம் ஓகே தானே, அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இன்றைக்கி குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக குலதெய்வம் மனசார வேண்டிக்கோங்க நீங்கள். ரைட்டுங்களா? அதுவும் இல்லாமல் பங்காளிகள்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, எல்லாம் ஒத்தாசையாக இருக்கிறாங்க. இன்றைக்கி மனைவி அப்படின்னு எடுத்து பார்த்தா கணவன் மனைவி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோணுங்க. அதை தட்டாமல் கேட்டால் இன்றைக்கி வீடு சொர்க்கம் தானுங்க. கரெக்டுங்களா? லவ்வை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மனியோட அல்லது உங்கள் ஆளோட நீங்கள் பேசுகிறப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார் அல்லது நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க. இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக மூடில் இருங்க. முல்லைப்பூ மாதிரி முகமலர்ச்சியோட அந்த காதல் என்ற உணர்வை கொண்டு வரணும். டென்ஷனாக இருக்கப்படாது. கொஞ்சம் டென்ஷனாக பரபரப்பு இருக்குது தான் செய்யுது காதலில். கொஞ்சம் கூலாக டீல் பண்ணுங்கள். மலர்ந்த முகத்துடன் காதல் பண்ணால் இனிமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பசங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஃபோக்கஸ் கிடைக்கும், கண்டிப்பாக படிப்பாங்க. மனப்பாடம் பண்ணுவதற்கு கூட இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. சிலர் எழுதி பார்த்து அதை மெமரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக படிப்பாங்க, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அடிவயிறு சம்மந்தமான கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி இருக்குது, வலி வர மாதிரி இருக்குது. அதனால் இளநீர் அல்லது மோர் குடிங்க. முடிஞ்சால் வீட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. வெளி சாப்பாடு நல்ல ஹோட்டலில் சாப்பிடலாம், தப்பில்லை, நல்ல மெஸ்ஸில் சாப்பிட்லாம். இந்த ரோட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லது. புனர்வூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு என்ன சொல்கிறாங்கன்னா, செல்வம் சேர்வதற்கு வழி இன்னைக்கு வரசா கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மனசுக்கு இதமாக அமைதியை கொடுக்கும். தொழிலில் புது யுக்திகளை கையாண்டு ஜெயிப்பீங்க அப்படிங்கிறாங்க. என்ன 2 எச்சரிக்கை தகவல் அப்படின்னா, பெரியவங்ககிட்ட எதிர்த்து பேசக்கூடாது. நோ ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் யுவர் சீனியர்ஸ். ரைட்டுங்களா? வண்டி ஓட்டுறப்ப கவனமாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன, குரு பகவான் இன்னைக்கு கைவிட மாட்டார், நம்பிக்கையாக இருங்க, கவலைப்படாமல் இருக்கலாம். பலம் அப்படிங்கிறது விவேகம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரம், அதிபதி சனிங்க. இன்றைக்கி கல்லாப்பட்டி தெரிக்கிற அளவுக்கு வியாபாரத்தில் லாபம் அல்லுங்க, தைரியமாக இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்குதுங்க. வீட்டில் முக்கியமான விசேஷத்தை பற்றி பேச்சு இன்றைக்கி ஆரம்பமாகும். 2 விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடப்படாது, அனாவசியமான பேச்சு தேவையில்லாமல் பேசப்படாது, ஆபத்து. நம்பிக்கை விஷயம் என்ன அப்படின்னா, கர்ம வினைகள் குறைஞ்சு நல்பலன்கள் தேடி வருது, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நம்பிக்கையாக இந்த கோச்சார அமைப்பு சொல்லுது இன்னைக்கு. சரிங்களா? உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை உங்கள் பக்கம் திருப்பிக்குவீங்க, சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மாமன் மைத்துனர் வழியில் நல்ல ஒத்தாசை இருக்குதுங்க. புதுசாக ஒரு பொருள் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. 2 விஷயம் எச்சரிக்கைன்னா, கையெழுத்து போடுறப்ப எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக போடுங்க. அதே சமயத்தில் இந்த ஸ்கின் அலர்ஜி வருவதற்கு வாய்ப்பு தெரியுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு புதன் பகவான் உங்கள் அறிவை புத்தியை கூர்மைப்படுத்தி கொடுப்பார், அது நம்பிக்கையாக இருங்க. ஆயிலியம் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பலம் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு திறமை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம். உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ஒயிட் அண்ட் சில்வர் கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. இன்றைக்கி ஒரு படி பச்சரிசியை நீர்நிலையில் இருக்கிற மீன் இருக்குல்ல, அல்லது நீங்கள் மீன் வளர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பச்சரிசி மாவு அந்த மாதிரி கொஞ்சம் தூவி விடுங்க. இதை நீங்கள் கைப்பட செஞ்சீங்கன்னா முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் தடைப்பட்ட காரியங்கள் வரசா முடியும். ரைட்டுங்களா? சும்மா போகிறப்ப கிணறு வாய்க்கால்லாம் போச்சுன்னா போட்டு விடுங்க, மீன் தானே சாப்பிட்டு. ரைட்டா? நல்லது ஒழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சூரியனுங்க. இன்னைக்கு உங்கள் கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குற முருகா, சிம்மத்துக்கு லக்னத்திலேயே கேது இருக்கார். இப்போ ராசியிலேயே உங்களுக்கு கேது இருந்தால் என்ன ஆகும்? சின்ன ஒரு குழப்பம், செய்யலாமா வேண்டாமா அப்படி சின்ன மனசுக்குள்ளேயே ஒரு இப்படியா அப்படியான ஒரு தன்மை இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கடவுளை நினச்சிட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் அந்த காரியத்தை நடந்தீங்கன்னா உங்கள் அந்த பலம், ஆன்மீக பலம் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? கேது 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வண்டி வாகனமாகக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. வீட்டில் வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் பஞ்சமில்லை, நல்லா வச்சுருக்காரு சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன் வக்ரசேட்டு, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. கலத்திரஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குங்காட்டி கூட்டாளி பார்ட்னர்ஷிப் கட்டியும் மனைவி கட்டியும் கொஞ்சம் நைஸாக அப்படி கழுவுற மீன் நழுவுற மீன் போகுங்களே, அந்த மாதிரி
இருக்கிறது நல்லது அப்படிங்கிறார். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு எத்தனாவது வீடு? 8ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ ஆயுள் பலம் அதிகரிக்கும். ஆனால் ரகசியமான விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அப்போது 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. லாபம் அதிகரிக்கும். ஆனால் மாந்தியால் இது குரு வக்ர ஸ்டேட் வரவ கொடுக்குறார், ஆனால் மாந்தியால் கையில் காசு தங்காமல் செலவு பண்ணி விட்டுருவார். மாந்தி இன்றைக்கி அந்த வேலையை பண்ணுறார். நான் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு கம்பீரமான மனநிலை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. மனசில் இருந்து வந்தால் பயம் நீங்கி ஒரு தெளிவான பாதை வழியில் போகணுங்கிற ஒரு பாதை கூட வழி கிடைக்கும், கண்ணுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கத்தான் செய்யுது. மேலதிகாரிகள் கூட உங்கள் பேச்சை கேட்டு ஐடியா கேட்பாங்க, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. பிஸ்னஸ் தொழில் வியாபாரம் எல்லாம் எடுத்து பார்த்தா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி புது கஸ்டமர்கள் தேடி வருவாங்க. கல்லாப்பெட்டி நிறையும். ஒரு சீக்ரெட் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி ஒரு சிவப்பு நிற கைத்தை உங்கள் கையில் கட்டிக்கும் நம்மளையாட்டம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எதிரிகள் உங்களை கண்டு நீங்கள் அவங்க ஏதாவது மறைமுகமாக நெகட்டிவாக எனர்ஜி பண்ணால் கூட இந்த கயிறு போகட்டே அப்படின்னு தள்ளி விட்டுரு. பவர் இருக்குது. குலதெய்வத்தின் முன்னாடி வச்சோ இஷ்ட தெய்வத்தின் முன்னாடி வச்சோ அந்த கயிற்றை கட்டணும். ரைட்டுங்களா? மனசார கட்டுங்க, ஒன்று நல்லது நடக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டந்தோறவு இன்றைக்கி விளைச்சல் அமோகமாக தான் இருக்குதுங்க. பால் வியாபாரத்தில் லாபம் அள்ளுகிற ஒரு சரியான நாள் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செழிக்குதுங்க. பால் வியாபாரம் செழிக்குதுன்னு சொல்லலாம். கால்நடைகள் உபரி வருமானம் நல்லாயிருக்கு. விவசாயத்துக்கு ஓகேவான நாள் தானுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இன்றைக்கி ஒரு சுபகாரியம் பற்றிய பேச்சு கலகலப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாருக்கிட்டையும் வாதம் பண்ணாதீங்க, அனுசரித்து போங்க. அவங்க சொல்கிறதுல ஒரு ரகசியம் இருக்குதுங்க, அதை கண்டுபிடிச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அமோகமாக ஜெயிக்கலாம். ரைட்டா? மறைமுகமாக சொல்லுவாங்க, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம லவ்வை பொறுத்த வரைக்கும் காதல் இன்றைக்கி ஒரு அருமையான நாளுங்க. அத்திப்பழம் மாதிரி ஸ்வீட் இனிப்பு பேசி அசத்து வைங்க 2 பேரும். காதல் ஜெயிக்கும், கவலைப்பட நல்ல காதல் ஜெயிக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பசங்களை இன்றைக்கி அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கணும். அப்படி நேரமே எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா பாடங்கள் மனசில் பசையாக ஒட்டிக்கும். நேரமே எழுந்திரிச்சு படிக்கணும். ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தமான தொந்தரவோ அல்லது முதுகு வலி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சீரகத்தண்ணி குடிங்க. வெயிலில் அதிகமாக அலையாமல் கிடைக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ரைட்டுங்களா? நல்லா படுத்து ஓய்விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி கேது. திடீர் யோகம் ஒன்று தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. ஆன்மீக பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் வெரசா முடியும். என்ன வதந்திகளை நம்பாதீங்க, கோபத்தை கட்டுப்படுத்திக்கங்க. இந்த 2 எச்சரிக்கையாக சொல்லாது. நம்பிக்கை என்னென்னா, குலதெய்வம் கூடவே இருக்குதுங்க. கண்ணுக்கு தெரியாத தெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது, கவலைப்படாதீங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது கம்பீரம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரம், அதிபதி சுக்கிரனுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல அமோகமான அமைப்பு நல்லா இருக்குது. ஆபரணம் ஆடை சேர்ப்பு வாங்கணும், புதுசாக வாங்குகிற எண்ணம் இன்றைக்கி யோகம் இருக்குது சில பேர். ரைட்டுங்களா? சந்தோஷமான செய்திகள் வீட்டை தேடி வரும், கவலைப்படாதீங்க. 2 எச்சரிக்கையான விஷயம், ஆடம்பர செலவு ரொம்ப ஆபத்து. அதே சமயத்தில் பெண்களிடம் பேசுகிறப்போ கொஞ்சம் கவனமாக பேசணும்னு சொல்கிறோம். நம்பிக்கை என்னென்னா, மகாலட்சுமியின் அருள் இன்றைக்கி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் அந்தளவுக்கு ப்ரே பண்ணுங்க மகாலட்சுமி தாயார். பலம் அப்படிங்கிறது அழகு, பலவீனம் அப்படிங்கிறது சோம்பல். அப்புறம் உத்திர நட்சத்திரம், அதிபதி சூரியன். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல அமோகமான ஒரு நாள் கழியும். வேலையில் சுணக்கம் எதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது. உங்களை புரிஞ்சுக்குவாங்க எல்லோரும். தந்தை வழியில் ஒத்தாசை உண்டு. நிர்வாக திறமை உங்களுக்கு வெளிப்படுதுங்க. 2 எச்சரிக்கைன்னா, கண் திருஷ்டி படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் பணிவாக நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அமோகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நம்பிக்கைங்கிறது சூரியன் போல பிரகாசமாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்பிக்கையாக இந்த கோச்சார அமைப்பு உங்கள் நட்சத்திரம் சொல்லுது. பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தலைக்கணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு ஆரஞ்சு கலரும் கோல்டு கலரும் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்க. சூரிய உதயத்தில் காலையில் நேரமே ஒரு சொம்பில் தண்ணி வச்சு சிவப்பு மலர்கள் போட்டு சூரியனை நோக்கி வேண்டுங்க. இதை நீங்களே கைப்பட செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், பலர் முழுசாக நீங்களே எடுத்துக்கலாம். இதனால் உங்கள் கௌரவம், அதிகாரம், மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதனுங்க. புதனை பார்த்தா இன்றைக்கி உங்கள் கோச்சார அமைப்பு பார்க்குறப்போ இன்றைக்கி 3ஆம் வீட்டில் 1 2 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். தைரியம், வீரியஸ்தானம். இன்றைக்கி சக்க போடுங்க. பயணங்களால் லாபம் உண்டு. ரைட்டுங்களா? 4 5. அப்புறம் 6ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன், அப்புறம் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்படி இருந்தால் 6ஆம் இடத்துல கிரகங்கள் குவியுதுங்க. கடன், வியாதி, எதிரிகள் எல்லாம் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது, எல்லாம் ஓடிடுவாங்க. ரைட்டுங்களா? அடுத்த வீடுன்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் சனியும் சுக்கிரன் இருக்காங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகிட்ட சின்ன மனக்கசப்பு வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் உஷாராக பேசுங்க. சூழ்நிலையை பொறுத்து அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் 7ஆம் வீட்டில்.
அடுத்து 10ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்போ தொழில் ஸ்தானத்தில் உயர்வு இருக்கான கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மாந்தியால் கொஞ்சம் வேலைப்பொழு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? 12ல் கேது இருக்காங்க. 12ல் கேது இருந்தால் என்ன, வெளிநாட்டு யோகம் நல்லா இருக்கும். ஆன்மீக மூலியமாக உங்களுக்கு கோயிலுக்காக செலவு பண்ணுவீங்க, ஒரு தன்மை இருக்குது. எதையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. சும்மாதானுங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் சொல்லியே சும்மாதானுங்க விஷயத்தையெல்லாம் சொல்லிடுவீங்க. ரைட்டுங்களா? அப்படி சீரியஸான விஷயத்துக்கு கூட சும்மாதானுங்க வந்தனுங்கோ, ஒரு 8 வந்துட்டு போகலான்னு வந்தாங்க, அப்புறம் அந்த பிள்ளைக்கு அந்த பையனை பிடிச்சிடலாங்களா, அப்படி நல்ல விஷயத்துக்கு கூட சும்மானு சொல்லியே சுருக்கமாக பேசி ஜம்முன்னு வேலையை முடிச்சிருக்கீங்க. அந்த திறமை இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குது. ரைட்டுங்களா? மற்றவங்களை வசியப்படுத்தக்கூடிய திறமைன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் உங்கள் வேலையை மேலதிகாரிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாருங்க. அதே சமயம் சம்பள உயர்வான பற்றி பேச்சு கூட இன்றைக்கி அடிபடும் உங்களுக்கு. பேசலாம். அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. பழைய பாக்கிகளாக வசூலாகும். வியாபாரம் தொழில் சிறப்பாக தான் இருக்குது, தப்பு இல்லை. பொதுவாக இன்றைக்கி ஒரு பச்சை துணியில் கொஞ்சோண்டு பச்சை பைத்தை கட்டி கல்லாப்பட்டியில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் கந்திஷ்டிகள் குறையும். பச்சை பைத்துக்கும் பணத்துக்கும் ஈர்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? சரிங்க. அப்புறம் அந்த பச்சை பைச்சது என்ன ஒன்று கேட்குறீங்களா? அடுத்த ஏதாவது நீர்நிலையில் கிணத்துல ஒட்டி போட்டுருங்க, அவ்வளோதான். ஓடுற தண்ணியில் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ரைட்டுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கிணறு மற்றும் வாய்க்கால் பாசனத்தில் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். வாய்க்கால் வரப்பெடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சிக்கல் இருந்தால் நீங்கள் உரம் மற்றும் பராமரிப்பில் ஒரு புதிய யுக்திகளை கையாண்டு ஏதோ ஒரு வகையில் விவசாயம் திருப்தியாக இருக்குது. உபரி வருமானம் நல்லா இருக்குது இன்னைக்கு. ரைட்டுங்களா? பார்த்துக்கோங்க. அதே சமயம் உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நிம்மதி இருக்குங்க. சொந்த பந்தங்கள் மூலியமாக சுப செய்தி வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தம்பதிகளுக்கிடையே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. மனைவி சொல்லே மந்திரம்னு இருப்பீங்க. நல்ல ஒரு அமைப்பு தான். குடும்பம் நல்லா இருக்குது. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங் நல்லா இருக்குது. லவ்வர்ஸை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி காதலர்களுக்கு இன்றைக்கி ஒரு ஜாலியான நாள். ரைட்டுங்களா? ரொம்ப அன்பாக பேசுவீங்க, அழகாக பேசுவீங்க. அந்த காதலை அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாமான்னு தீவிர யோசனை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு காதல் நல்லா இருக்குதுங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பசங்க வழியில் இன்றைக்கி அதிகாலை வந்துச்சு நேரமே படிப்பாங்க. அப்படியே படித்து முடிஞ்சால் புரியலையா எழுதி பார்ப்பாங்க. அவங்க வழியில் அவங்க போயிட்டுருப்பாங்க. நல்லா படித்து மார்க் எடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சீரியஸாக படிப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கைகால் வலி அல்லது நரம்பு சம்மந்தமான தொந்தரவு இருக்குதுங்க. வீட்டில் கொஞ்சம் மிளகு ரசம் வச்சு அம்மனி வச்சு தர சொல்லுங்கள். ஜம்முன்னு சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. இதுக்கு உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சூரியனுங்க. அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்துருந்த ஆதாயமோ எதிர்பார்த்துருந்த ஒரு நல்லா நடக்கும். சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பேங்க் லோன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சப்போர்ட் இருக்குதுங்க. தொழிலில் இது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக உண்டு. சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ரைட்டுங்களா? என்ன கந்திச்சு போடுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. ரைட்டுங்களா? சூரிய ஒளி போல வாழ்க்கை பிரகாசிங்க. உங்கள் சூரியன் சொல்கிறார், யார் உங்கள் அதிபதி சொல்கிறார். அதே உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது நேர்மை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம் அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனசில் நினச்ச காரியத்தை வெரசா முடிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறார். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மை, பொருளாதார முன்னேற்றம் நல்லா கொடுக்குறேன் அப்படிங்கிறார். தாய் வழி உறவுகள் உங்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க அப்படிங்கிறார். என்ன எதையும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அதே சமயம் வண்டி வாங்குறத கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்கன்னு 2 எச்சரிக்கையை கொடுத்துட்டு, சந்திரன் போல மனசு பிரகாசமாக இருக்கும், நான் கூட இருக்கேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது அப்பப்போ வரக்கூடிய குழப்பங்கள். சரிங்களா? சித்திரையை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உடன் பிறந்தவங்க கூட உதவி செய்வாங்க. தைரியமாக புதிய பிஸ்னஸை பற்றி ஐடியா வரும். ஐடியாலஜி வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. என்ன 2 எச்சரிக்கையான விஷயம்னா, நெருப்பு மற்றும் மின்சாரம் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. முரட்டுத்தனமான பேச்சை தவிர்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு பலத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அந்த 2 விஷயத்தில் உஷாராக இருந்தால் மட்டும் போதும், மற்ற நான் பார்த்துக்கிறேன்னு நம்பிக்கை கொடுக்குறாரு உங்களுக்கு. பலம் அப்படிங்கிறது வீரம், பலவீனம் அப்படிங்கிறது வேகம். ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா க்ரீன் கலர், எல்லோ கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நல்லா இருக்குது. ஒரு பிடி பச்சை பைத்த நீர்நிலையில் இருக்கிற பறவைகளுக்கு, நீர்நிலையில் உட்காந்துருக்கும்ல அந்த மாதிரி பறவைகளுக்கு போடுங்க. இல்லை எறும்புகளுக்கு பச்சை பைத்த அப்படியே மிஷினில் அரைச்சி போடுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வாயில்லா ஜீவன் இல்லை 5 அறிவு ஜீவன்களுக்கு 4 அறிவு 3 அறிவு ஜீவன்களுக்கு கண்டிப்பாக போடுங்க. இப்படி கைப்பட செஞ்சால் பலன் முழுசாக கிடைக்கும். இதனால் புத்தி கூர்மை அதிகமாகும், காரிய வெற்றி கிடைக்கும். பச்சை பைத்துக்கும் புதனுக்கும் அவ்வளோ லிங்க் இருக்குது. நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம். துலாம் ராசி நேர்களே, உங்களுக்கு இன்றைக்கி கோச்சாராமை வச்சு பார்க்குறப்ப முருகா, ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார் உங்களுக்கு. ரைட்டுங்களா? 2ஆம் வீட்டில் சந்திரன் தான் உங்களுக்கு என்ன வாக்குஸ்தானத்தில் ராசிநாதனுக்கு உகந்த சந்திரன் இருக்கங்காட்டி இன்றைக்கி உங்கள் பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க, ஆமாஞ்சாமி விடுவாங்க. இவர் சொன்னால் ஒரு உள்கருத்து இருக்குதுயா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு 4 பேர் சப்போர்ட் வருவாங்க. அதே சமயம் தனவரவும் அள்ளும், பொருளாதார முன்னேற்றம் உண்டு. அப்புறம்
3 4 காலியாக இருக்குது. 5ஆம் வீட்டுக்கு போனால் அங்கே சூரியன் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. இப்போ ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு அதை சொல்லுவோம். அந்த கிரகங்கள் அங்கே இருக்கங்காட்டி குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் குலதெய்வத்தின் அருள் உங்களை காப்பாற்றும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 6ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. எதிரிகள் இன்றைக்கி உங்கள்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. எதிரிகளை யாரும் மறைமுகமாக காணாமல் போயிடுவான்னு வச்சுக்கங்களேன். பழைய கடன்கள் குறைவதற்கு ஒரு வழி பிறக்கும், கவலைப்படாதீங்கிறாங்க. 9ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கங்காட்டி பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் மாந்தியால் நீண்ட தூர பயணத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சரிங்களா? 11ல் கேது இருக்கார். அப்போ எதிர்பாராத லாபம் இன்னைக்கு உங்கள் கைக்கு விரசா வந்து சேரும், கவலைப்படாதீங்க. யாரையும் புண்படுத்த வேண்டாம், புண்படுத்தக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக பேசணுங்கிற எண்ணம் அந்த தாரக மந்திரம் இன்னைக்கு எங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. வார்த்தையை தப்பாக விட்டுறக்கூடாதுங்கிறது மனசு லேசாக பூ மாதிரி இருக்கும். எதையும் ரசித்து செய்கிற பக்குவம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கூல் பாஸாக இருப்பீங்க, இல்லை கூல் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. உங்களுக்கு பேசினாவே அந்த அந்த சூழலே மாற்றிடுவீங்க. ரைட்டா? அது அமைப்பாக நல்லா இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்றைக்கி புது கூட்டாளிகள் கூட இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டு வியாபாரம் சக்கப்போடு போடுங்க, கவலைப்படாதீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எங்கள் கல்லாப்பட்டியில் ஒரு சின்ன மல்லிப்பூ சாரம் இருக்குல்ல, சாமி வீட்டுக்கு வைப்பீங்களா, அந்த சாமிக்கு வைக்கிற அந்த மல்லிப்பூவை வாங்கி நீங்கள் வந்து கல்லாப்பட்டியில் வைங்க. அது என்ன பண்ணோம்னா கஸ்டமர் வர ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைட்டா? நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. அது இதை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி தோட்டந்தொரவில் இன்றைக்கி பூச்சிக்கொல்லு மருந்து அடிக்கிறது, பராமரிப்பு செலவு கொஞ்சம் வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. கிணற்று பாசனம் சீராக இருக்குது, அதில் தப்பு இல்லை. உபரி வருமானம் சுமாராக இருக்குது, ஒன்றும் கிடையாது. ரைட்டுங்களா? உறவுகள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு நிம்மதியான சூழல் கண்டிப்பாக இருக்குது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. ரைட்டுங்களா? நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் மனைவி இன்றைக்கி ஒரு உங்களுக்கு தன்மை உங்களுக்கு புரிஞ்ச உங்களுக்கு ஏற்ற ஒரு மனைவியாக கண்டிப்பாக நடந்துக்குவாங்க. எது கஷ்டத்தில் நீங்கள் வாழக்கூட ஆறுதலாக 2 வார்த்தை இருப்பாங்க சொல்லட்டுமா. உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே இந்த லவ் கூட சக்கப்போடு போடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அன்பு அரவணைப்பு அமோகமாக இருக்கும். உண்மையான அந்த அடுத்த லெவலுக்கு லவ் அப்படின்றது பார்த்தா காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கும். திராட்சைப்பழம் மாதிரி இனிப்பாக பேசி அசத்துவீங்க 2 பேரும். அதே சமயத்தில் அந்த காதல் அதோடு நிற்காமல் திருமணம் என்ற பேச்சு பற்றி பேசலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் உங்களுக்கு இருக்குது. பேசுங்க வீட்டில். ரைட்டுங்களா? எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இன்றைக்கி கலை மற்றும் விளையாட்டுத்துறையில் ஆர்வம் காட்டுவாங்க. அதே சமயத்தில் 2 மட்டும் இல்லைங்க, படிப்புலேயும் அதீத ஆர்வம் இருக்கும். ரொம்ப நேரம் படிக்கிறது, கொஞ்சம் நேரம் விளையாடுறது, இந்த புத்தி மாற்றி வரும். இருந்தாலும் படிப்பில் கோட்டை விட்டுற மாட்டாங்க. ரைட்டா? நல்ல பவர் 2மே டேலண்ட்டாக விளையாடும்போது பண்ணுவாங்க. சரிங்களா? படிப்பு ஓகே தான். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கணுக்காலில் கொஞ்சம் வலிக்குதப்பா, பாதங்கால் இருக்குது, ஐயோ வலி தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் அதுக்காக ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் என்னென்னா வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அதை பார்த்து வச்சுக்கலாம், கொஞ்சம் கிளியர் ஆயிரும். இது ஆத்தா காலத்து வைத்தியம் அப்படிம்பா. சித்திரை நட்சத்திரம் 3 4 பாதங்கள், அதிபதி செவ்வாய்ங்க. அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் மற்றும் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. தைரியமாக புது முடிவுகள் எடுப்பீங்க. உடன் பிறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. 2 எச்சரிக்கை விஷயம் என்னென்னா வண்டி வாகனம் ஓட்டுறப்போ வேகம் வேண்டாம், முரட்டுத்தனமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியம் இன்றைக்கி விரசா முடியும், நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு உங்கள் அதிபதி சொல்கிறார். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கோபம். சுவாதியை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகுங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று கூட உங்களை தேடி வரும். மறைமுகமாக இருந்த வருமானம் இன்னைக்கு வெளியே தெரியும் அப்படிங்கிறார். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக காய் நகர்த்தி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை இன்னைக்கு ராகு உங்களுக்கு கொடுக்குறார். மற்றவங்க பேச்சை நம்பி ஏமாந்துடாதீங்க, உஷாரா இருங்கன்னு ஒரு எச்சரிக்கையும். வெளி உணர்வுகளை தவிர்த்து உணவுகள் ஃபுட்டு வீட்டு சாப்பாடு பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ராகு பகவான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வழியை காமிக்கிறார். கவலைப்படாமல் இருங்க, அதை காமிக்க போகிறாரு. சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேக புத்தி அப்படின்னு சொல்கிறேன். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி குரு. உங்களுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி முழுசாக கிடைக்குதுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சு கலகலப்பாக சுறுசுறுப்பாக நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும், கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் சோம்பலை தள்ளி வைக்கணுங்க. யாருடனும் கொஞ்சம் இந்த கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். குரு பகவான் குரு பார்வை கோடி நன்மை இன்றைக்கி வரும். கோடி நன்மை வருதோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் உங்களை என்ன சொல்கிறார், உங்களை மனசு அலைவைய உடம்பு காப்பாற்றுவார் குரு. ஓகேங்களா? அதே சமயத்தில் பலம் அப்படிங்கிறது அமைதி, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா ஒயிட் அண்ட் பிங்க் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 8ஆம் நம்பர் அண்டு
6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் மொத்தம் 3 நம்பர் நல்லா இருக்குது. அப்புறம் வெள்ளை நிற மல்லிகை பூக்கள் கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இதை நீங்களும் கைப்பட செஞ்சால் இந்த முழு பலனும் உங்களை தேடி வரும். வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். ரைட்டுங்களா? அதனால தான் மளிகை கடை அந்த மாதிரி கடையில் அங்கேயும் மல்லிகைப்பூ தான், இங்கேயும் மல்லிகைப்பூ தான். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்றைக்கி உங்களுடைய கோச்சாரம் வச்சு பார்க்குறப்போ ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார். ராசியிலே சந்திரன் இருக்கங்காட்டி மனசில் கொஞ்சம் அலைபாயிற மாதிரி இருக்கும். தெளிவாக முடிவெடுக்க முடியுமானா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓசலாட்டம் வந்து அதுக்கப்புறம் தெளிவாக முடிவெடுப்பீங்க. ரைட்டுங்களா? அப்புறம் 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு, ராகுபல செவ்வாய் இருக்காங்க. அது வந்து சுகஸ்தானத்தில் கிரகங்கள் குவிஞ்சிருக்காங்க. வண்டி வாகனம், அதே சமயத்தில் வீட்டு விவகாரத்தில் கூட ஒரு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற தன்மை இருக்குதுங்க. அதே சமயத்தில் 5ல் உங்களுக்கு சனி சுக்கிரன் இருக்கார். அப்போது குழந்தைகள் வழியில் செலவுகள் வரும். ஆனால் அவங்களோட கலைத்திறன் வந்து வெளிப்படும். அவங்க டேலண்ட் இன்றைக்கி நீங்கள் வெளிப்படும் கண்டிப்பாக. 8ல் வந்து குரு வக்ரஸ்டேட். அப்போது 8ல் குரு வக்ரஸ்டேட் ப்ளஸ் மாந்தி இருக்கார். எதிர்பாராத சில ஏமாற்றங்கள் இல்லை சில சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. பயணத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். 8ல் குரு இருந்தால் அஷ்டமஸ்தானத்தில். அப்புறங்க உங்களுக்கு 10ல் கேது இருக்கார். 10ல் கேது இருந்தால் நான் தொழிலில் ஒரு விதமான வைராக்கியம் பிறக்கும். நம்ம ஜெயிக்க முடியும், யார் ஜெயிக்க முடியுங்கிற வைராக்கியம் கண்டிப்பாக பிறக்கும். வெற்றி கண்டிப்பாக வெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு மன ரேஞ்சுக்கு இன்றைக்கி உங்கள் வேகம் அதிகமாக இருக்கும். எதையும் துணிஞ்சு செஞ்சு சாதிக்கிறங்கிற ஒரு அது வெறின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு மனசில் உங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்லுவாங்க, சத்தியம் பண்ணாத பிரமாண பத்திரம் எடுத்துக்குவீங்க நீங்கள். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி நீங்கள் அதிரடியாக முடிவெடுப்பீங்க. உங்கள் கௌரவத்தை உயர்த்தும் வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும். ரைட்டுங்களா? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கல்லாப்பட்டி நல்லாவே இருக்குதுங்க. நல்லா கல்லாப்பட்டி நம்ப போகுது. ஆனால் கூட்டாளிகிட்ட கணக்கு வழக்கை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க. கணக்கு வழக்கில் தெளிவாக இருக்கணும் நீங்கள். ரைட்டுங்களா? இன்றைக்கி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா தோட்டம் தரவில் வேலையாட்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க. பாசனத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். உபரி வருமானம் நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய குறை இப்படித்தான் சொல்வதற்கு எதுவும் இல்லை. உறவுகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மாமச்சனா பங்காளி சொந்தக்காரெலாம் இருப்பா. அதில் கொஞ்சம் உரசல் வர மாதிரி தெரியுது. சும்மா தானுங்க ஏனுங்க மாப்பிள்ள சண்டை அப்படின்னு சொல்லி பங்காளிகிட்டே இல்லைங்கண்ணா அப்படி இல்லைங்கண்ணா இப்படி இல்லைங்கண்ணா சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது உறவுக்குள்ள நல்லது. ரைட்டுங்களா? கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் அன்பாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் அவங்க இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சமையல் செஞ்சு அசத்துவாங்க. அந்தளவுக்கு நம்ம அன்பாக நடந்துக்கிட்டான் நல்ல சுவை கிடைக்காது இல்லைன்னா பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? லவ்வை பொறுத்த வரைக்கும் காதல் இன்றைக்கி ஒரு வேகம் இருக்கும். காதல் ஒரு விவேகமான வேகம் இருக்குதுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக காதலை பற்றி பேசுவீங்க. சிந்தனை பாசிட்டிவாக இருக்குது. உங்கள் லவ்வை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க. ரைட்டா? அடுத்த கட்டத்தை கூட கொண்டு வரக்கு வாய்ப்பு தெரியுது. லவ்வை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கா மாணவர்கள் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக யோசனை பண்ணி படிப்பாங்க. அதில் ஆர்வம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? சரி, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்மந்தமான வயிற்று தொந்தரவு கொஞ்சம் இருக்குங்க. வெந்தய தண்ணி கொஞ்சம் குடிங்க. அதிகமாக தண்ணி குடித்தா கூட போதும். ரைட்டுங்களா? விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்குதுங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக ஒரு பெருமை கிடைக்கும். தொழிலில் எதிர்பாராத லாபம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. சரிங்களா? 2 எச்சரிக்கை என்னென்னா, வதந்திகளை நம்பாதீங்க. புறம் பேசுவவரையில் நம்பாதீங்க. அனாவசியமான செலவை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. அப்புறம் குரு என்ன சொல்கிறாருன்னா, உங்களை கைவிட மாட்டேன், கூடவே இருக்கிற, கவலைப்படாதீங்கன்னு ஒரு தைரியத்தை கொடுக்குறார். மனசார தட்சிணாமூர்த்தியை வேண்டிக்கோங்க. விசாக நட்சத்திரக்காரங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது விவேகம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். ரைட்டுங்களா? அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சனி. அவர் என்ன சொல்கிறார், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக வழக்கம் போல் சனினா உழைப்பு தான் கொடுக்குறார். பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்குதுங்க. நண்பர்கள் நண்பிகள் எல்லாம் ஒத்தாசையாக இருப்பாங்க. 2 விதமான எச்சரிக்கை என்னன்னா, யாரையும் நம்பி உங்கள் வேலையை கொடுக்காதீங்க, பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. ரைட்டா? உங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ரைட்டா? சனீஸ்வர பகவான் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஏற்ற நீதியை உங்கள் செயல்பாட்டின் மூலியமாக வரக்கூடிய நீதியை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தம். கேட்டை நட்சத்திரம் அதிபதி வந்து புதனுங்க. புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாளுவீங்க. அறிவுபூர்வமான வேலைகள் வெற்றி கிடைக்கும். ஒரு 2 எச்சரிக்கை, நரம்பு சம்பந்தமான சில தொந்தரவுகள் அங்கங்கே இருக்குதுங்க. அதே சமயத்தில் ஆவணங்களில் கையெழுத்து போடுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் புத பகவான் என்ன சொல்கிறாருன்னா, புத்தியை தெளிவுபடுத்துவார். நான் பண்ணித்தரேன், உனக்கு தெளிவான வழியை காட்டுறேன் அப்படிங்கிறார். பலம் அப்படிங்கிறது பேச்சு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சஞ்சல புத்தி. உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ரெட் அண்ட் மெரூன் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லா இருக்கு. ரைட்டுங்களா? செம்பருத்தி பூ இருக்குல்ல,
அந்த ஒத்த செம்பருத்தியோ அடுக்கு செம்பருத்தியோ ஏதோ ஒரு செம்பருத்தி பூ அல்லது ஏதாவது ஒரு சிகப்பு கலர் முருகனுக்கு சாத்தி மனசார வழிபடும். முருகனை நினச்சி வழிபடுங்க. இதை நீங்கள் மனசார செஞ்சீங்கன்னா ஒன்றுலேயே முருகர் போட்டால் அதை பூ வச்சு கும்பிடுங்க, மனசார வேண்டிக்கோங்க. தைரியமும் வெற்றியும் அந்த முருகன் உங்களுக்கு தேடி வந்து கொடுப்பார். ரைட்டுங்களா? முருகனை நம்பினாவே சந்தோஷமாக இருக்காங்க வாழ்க்கை. சரிங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இன்றைக்கி உங்கள் கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்போ ராசியின் அதிபதி குருங்க. கோச்சார நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் தான் உங்களுக்கு சூரியன், அப்புறம் ராகு, அப்புறம் செவ்வாய், புதன் வக்ரஸ்டேட் இப்படி இருக்காங்க. அப்போ தைரியஸ்தானம் சொல்லுவோம் 3ஆம் இடம். தைரியஸ்தானத்தில் கிரகங்கள் குவிஞ்சிருக்காங்க. சகோதரர் வழியில் சின்ன பிரச்சனை வந்தால் கூட உங்கள் தைரியத்தால் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. ஒரு அதட்டுவீங்க, கம்முன்னு போயிடுவாங்க எல்லாம். சரிங்களா? 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. வீட்டில் வசதி வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குதுங்க. வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் வீட்டு நிர்வாகத்தில் தெளிவு வேணும், அதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 7ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை வரும். ஆனால் குருவால் அது சீக்கிரம் சரியாகிவிடும். ஓகே, சண்டையும் சச்சரவும் இருந்தால் கூட சச்சரவு நீங்கி சண்டை நீங்கி சுமூத்தாக போயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. 9ஆம் வீட்டில் கேது இருக்கார். ஆன்மீக பயணங்கள் இன்றைக்கி மனசுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணுங்க. 12 தான் சந்திரன் இருக்கார். அப்படி இருந்தால் என்ன ஆகுனா விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்குங்காட்டி இன்றைக்கி தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுப செலவுகள் தேடி வரும். ரைட்டுங்களா? எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மனநிலை இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான பாதை கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்களோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. சம்பள உயர்வு பற்றிய பேச்சு கூட பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி புது கஸ்டமர்கள் தேடி வருவாங்க. கல்லா பெட்டி கல்லா கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? இன்றைக்கி ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்து உங்கள் பையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லாவே ஊக்குவிக்கும். அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லலாம். உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டந்துறவில் இன்றைக்கி விளைச்சல் அமோகமாக இருக்குதுங்க. மார்க்கெட்டில் உங்கள் விளைச்சலுக்குன்னு ஒரு தனி விலை கண்டிப்பாக உண்டு. உபரி வருமானம் கண்டிப்பாக உண்டு. ரைட்டுங்களா? உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு நிம்மதியான சூழல் இருக்குதுங்க. சொந்த பந்தங்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே 2 பேரும் கொஞ்சம் இனிமையான உறவை நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க. ஒன்றும் தொந்தரவுகள் பெருசாக இல்லை, சந்தோஷமாக தான் இருக்குதுங்க. அதே சமயம் லவ்வை பொறுத்த வரைக்கும் காதல் இன்றைக்கி ஒரு தெளிவு பிறக்கும். நாவல் பழம் சாப்பிட்ருக்கீங்களா? நாவல் பழம் போல இனிப்பாக பேசி 2 பேரும் மாற்றி அசத்துவீங்க. உண்மை காதல் உறுதியாக ஜெயிக்கும், கவலைப்பட வேண்டாம். ரைட்டுங்களா? எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர்கள் இன்றைக்கி அதிகாலையிலே எந்திரிச்சு பாடங்களை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படித்தோன்னா அப்படியே மனசில் ஒட்டும். போனோன்னே எக்ஸாம் எழுதிட்டு நல்லா எழுதியிருக்கேன்ப்பா எக்ஸாம்ஸ், டோன்ட் வரி அப்படின்னு உங்களே ஊக்கப்படுத்துவாங்க. அந்தளவுக்கு படிப்பு நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கால் தொடைப்பதில் லேசாக வலி வர மாதிரி இருக்குது. சுடுதண்ணியில் ஒத்தடம் கொடுங்க. வீட்டு சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டு தெளிவாக இருங்க, எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி கேது. என்ன சொல்கிறேன்னா, திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ஆன்மீக பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. தடைப்பட்ட காரியம் வெரசா முடியும். அதே சமயத்தில் எந்த வதந்தி உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தை தலையிடவும் வேண்டாம், அந்த விஷயத்தை நம்பவும் வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். எச்சரிக்கை சொல்லியாச்சு. நம்பிக்கை என்னென்னா, குலதெய்வம் கூடவே இருக்குது, கவலைப்படாதீங்க. குலதெய்வத்தை மட்டும் ப்ரே பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். பலம் அப்படிங்கிறது மூலத்துக்கு வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிவாத குணம். அடுத்து போராட நட்சத்திரம் அதிபதி சுக்கிரனுங்க. உங்களுக்கு ஜாக்பாட்டான அமைப்பு, பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கு. அதாவது வேலைக்கு போகிறீங்க, ஒரு இடத்துல ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு நல்லாயிருக்கு. ஒரு நல்ல வழி கிடைக்குன்னு வச்சுங்களேன். வழி திக்கற்றவனுக்கு ஒரு திக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு போராட்டத்துக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய, ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி தெரியுதுங்க. சந்தோஷமான செய்திகள் தேடி வரும். மனசை ஹாப்பியாக வச்சுருப்பீங்க. என்னங்களா? ஒரு எச்சரிக்கையான உறவுனா ஆடம்பர செலவு, பணம் இருக்குங்கிறக்கா ஆடம்பர செலவும் ஆபத்து தானுங்க. பெண்களிடம் பேசுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை என்ன, மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் மகாலட்சுமி தயார மனசார நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். சுக்கிரனை அதிபதியாக கொண்ட போராட நட்சத்திரக்காரங்களுக்கு. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய அழகு, பலவீனம் அப்படிங்கிறது சோம்பல். ரைட்டுங்களா? உத்திராடம் அதிபதி வந்துங்க சூரியன். என்ன சொல்கிறாருன்னா, அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருக்குது. தனியார் தொழில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. தந்தை வழியில் ஒத்தாசை நல்லா இருக்குது. நிர்வாகத்திறமை வெளிப்படுத்துங்க உங்கள்கிட்ட. ரைட்டுங்களா? கண் திருஷ்டி போடுவதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. உயரதிகாரிகளிடம் பணிவு அவசியம். இது 2 எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு உங்களுக்கு சூரியன் போல பிரகாசமாக இருப்பீங்க, கூட நான் இருக்கேன் அப்படின்னு உங்கள்
அதிபதி சூரியன் தெளிவாக சொல்கிறார். பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா எல்லோ கலர், ஆரஞ்சு கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. ஒரு தட்டில் மஞ்சள் அரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த பச்சை அரிசி மஞ்சளும் கலந்தது அச்சதைன்னு சொல்லுவோம். அந்த அச்சதையை வச்சு மகாலட்சுமி தயாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நீங்கள் செய்ய முடியலாம் கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக ஒரு கை செய்யலாம். ரைட்டா? இதனால் பணத்தடைகள் நீங்கும், பொருளாதார முன்னேற்றம் மேம்படும். ரைட்டுங்களா? வேற ஒன்றில் வச்சு கும்பிட்டு அடுத்த நாள் அதை ஓடும் நீரில் கரைச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம். விடாமுயற்சியின் வித்தகராகிய மகர ராசி நேர்களே, உங்களுக்கு ராசி நேர்பதி சனிங்க. இந்த கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்லேயே உங்களுக்கு சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு வரவு செலவு வரசாக இருக்குதுங்க. வரவு நல்லா இருக்குது, செலவும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் வாயை துடுக்குத்தனமாக விட்டு குடும்பத்தில் வம்ப இழுத்துக்காதீங்க. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். 3ஆம் வீட்டில் சனியும் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ இளைய சகோதரர்கள் மூலிமா லாபம் உண்டு. தைரியம் இன்னைக்கு உங்கள்கிட்ட கெத்து காட்டும் சொல்லலாம். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தா கடன் பிரச்சனைகள், சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். ரைட்டா? ஒருவாள் ஒரு ஒத்தாசை கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது 7ஆம் வீடு காலி. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்கார். தேவையில்லாத பயம் தேவையில்லைங்க, போட்டு குழப்பிக்காதீங்க. ரைட்டுங்களா? ஆன்மீகத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, கடவுளை நம்பி ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிறது. 11ல் சந்திரன் இருக்கார். அப்போ என்ன ஆகுனா லாபஸ்தானத்தில் சந்திரன் தான் இன்றைக்கி தொட்டதெல்லாம் பொண்ணாகும் கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. வியாபாரம் தொழில் செழிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாம் செஞ்சால் தாங்க உருப்பிடுங்க, மற்ற யார் நம்ம வேலையை செஞ்சாலும் உருப்பிடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இன்றைக்கி உங்கள் மனசில் இருக்கும். ரைட்டா? ஒரு நல்ல மனநிலை தானுங்க அது. எதையும் நிதானமாக யோசித்து காய் நகர்த்தக்கூடிய தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு பிறக்கும். ரைட்டுங்களா? உத்தியோகம் மற்றும் வியாபாரம்லாம் பார்க்குறப்போ ஆஃபீஸில் உங்கள் வேலையை முடிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, அடுத்த வேலையை பார்க்குறக்கு போய்வீங்க. மேலதிகாரி உங்கள் உழைப்பை கவனிச்சிட்டே இருப்பாங்க. உங்கள் கம்பெனி உங்கள் உழைப்பை கவனிக்குது. ரைட்டா? அதுக்கு ஒரு முன்னேற்றம் ஃபியூச்சரில் வரும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் புதிய ஆர்டர்கள் குவியக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. பழைய கஸ்டமர்கள் தேடி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் தோட்டம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி களம் மற்றும் தோட்ட பராமரிப்பு, இந்த களம் போட்டுக்கிற பருப்பு களம் போட்டிருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் தோட்ட பராமரிப்பில் இன்றைக்கி ஆட்களை வச்சு வேலை வாங்குங்க. ஆட்கள் தெளிவாக கிடைப்பாங்க. பாசன வசதி சீராக இருக்குது. உபரி வருமானம், கால்நடை, கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் உபரி வருமானம் நல்லா இருக்குது. விவசாயம் மோசமெல்லாம் இல்லை, சூப்பராக தான் இருக்குதுங்க. இன்றைக்கி உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். பங்காளிகள் ஒத்தாசையாக இருப்பாங்க. இருந்தாலும் வாயை கொடுத்து வம்பளை மாட்டிக்காதீங்க, தேவையான அளவு மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். மனைவிகிட்ட வாதம் தர்க்கம் பண்ணக்கூடாது. அவங்க சொல்கிறதில் ஒரு விஷயம் இருக்கும், அதை டீப்பாக கவனித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி பதில் பேசுங்க. எடுத்தவங்க வெளுத்தானே அம்மனிக்கிட்ட பேசிடப்படாது. லவ்வரை பொறுத்த வரைக்கும் காதல் இன்றைக்கி ஒரு வேகம் இருக்கும். மென்மையாக பேசுவீங்க, காதலை ஜெயிக்க வைப்பீங்க. அந்த லவ்வை காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு கிளாஸாக இருக்குது. ரைட்டா? அந்த பரிதவிப்போட அந்த காதல், உண்மை காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பசங்க மொழியில் இன்றைக்கி அதிகாலையிலே பாடங்களை எந்திரிச்சு படிப்பாங்க. அப்படியே மனசில் நிற்கும். வழக்கம் போல தான் படிப்பு நல்லாயிருக்கு. எக்ஸாம் டைம் வந்துருச்சுல, அதனால் நல்லா படிப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தசைப்பிடிப்பு, மூட்டு வலி, கைகால் வலி கொஞ்சம் அப்படி அங்கங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும். நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா நெய் நைட்டு படுங்க, காலையில் சரியாக கவலைப்பட வேண்டாம். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சூரியனுங்க. உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல செய்தி ஒன்று தேடி வர மாதிரி இருக்குதுங்க அமைப்பு. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வெரசாக கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா, கண்ணில் சின்ன லேசான எரிச்சல் வரக்கூடிய தன்மை இருக்குது. கடன் கொடுக்கல கொஞ்சம் உஷாராக இருங்க. ஒரு நம்பிக்கையான விஷயம் உத்திராடத்துக்கு என்ன சொல்லலாம், சூரியன் போல் பிரகாசமாக இருப்பீங்க. காரணம் சூரியன் தான் உங்கள் அதிபதி, கூடவே இருப்பார். உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம் சொல்லலாம். ரைட்டுங்களா? திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரன். மனசில் நினச்ச காரியம் அப்படியே பளிச்சுன்னு நடக்கும். தாய் வழி உறவுகளில் ஒத்தாசை கண்டிப்பாக உண்டு. புதுசாக ஒரு பொருள் வாங்கக்கூடிய யோகம் கூட நல்லாயிருக்கு. 2 விஷயம் உஷாராக இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. வண்டி ஓட்டுறப்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அதிபதி என்ன சொல்கிறாருன்னா, சந்திரன் போல் மனசு அமைதியாக இருக்கும், கூலாக இருக்கும், நான் இருக்கேன், எதுக்கும் கலங்காதீங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறார் திருவோணத்துக்கு. பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சரிங்களா? அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி செவ்வாய் என்ன சொல்கிறார், ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்களே, பூமிக்காரகன் செவ்வாய் அது லாபத்தை தர்றார் அப்படிங்கிறார். தைரியமாக புது பிஸ்னஸ் தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள், தப்பு இல்லை. உடன் பிறந்தவங்க ஓடி வந்து உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு மாரல் சப்போர்ட் உண்டு. நெருப்பு மற்றும் மின்சாரத்தை கையாளுறப்ப கவனமாக இருங்க. முரட்டுத்தனமான பேச்சை தவிர்த்துக்கோங்கன்னு செவ்வாய் இண்டிகேஷன் கொடுக்குறார். நம்பிக்கை என்னென்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு ஊக்க சக்தி, ஒரு பலத்தை கண்டிப்பாக கொடுப்பார், கவலைப்படாமல் இருங்க. பலம் அப்படிங்கிறது வீரம், பலவீனம் அப்படிங்கிறது வேகம்.
லக்கி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ப்ளூ கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் 8ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் நல்லா இருக்குது. ஒரு சின்ன கிண்ணத்தில் கருப்பெல்ல வச்சு சனி பகவானை நினச்சி நீங்கள் வழிபடுங்க. இதை நீங்களே கைப்பட செஞ்சீங்கன்னா முழு பலன் கண்டிப்பாக கிட்டும். இதனால் வேலை இருக்கக்கூடிய தடைகள், சின்ன பொருளாதார கொஞ்சம் அன்பேலன்ஸாக இருந்தீங்கன்னா சரியாகனு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? சரி, நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இங்கே ராசியின் அதிபதி சனிங்க. கல்லாப்பட்டி கில்லாடியா இல்லை கல்லாப்பட்டி ஏமாலியா அப்படின்னு பார்த்தா லக்ன வீட்லேயே உங்களுக்கு சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்காங்க. ராசியிலே கிரக போர் நடக்கிற மாதிரி இது. அந்த போர் இல்லை, இது இந்த போர். அந்த பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் தைரியம் சக்காய் போடும். தைரியமான ஆழ்த்தானுங்க. 2ல் சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. தனஸ்தானத்தில் அதிபதி இருக்கங்காட்டி பணவரவு அல்லும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும், அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் 3-4 காலி. 5ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட். அப்போது குரு வக்ரம் ப்ளஸ் மாந்தி வேறு சேர்ந்துட்டார். அப்போ என்ன ஆகும்னா குழந்தைகள் வழியில் ஒரு சுப செலவு வரும். ரைட்டா? அப்போ கல்யாணம் காட்சி கொஞ்சம் நடக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கோ. 7ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ என்ன ஆகுனா கூட்டாளிகிட்ட சின்ன மனக்கசப்பு வரும். கொஞ்சம் உஷாராக பேசுங்க பார்ட்னர்கிட்ட எல்லாம் அப்படிங்கிற. 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காங்க. அப்போ தொழிலில் இன்றைக்கி நீங்கள் தான் ராஜா. புது ஆர்டர்கள் ஸ்பீடாக நடக்கும், கவலைப்படாதீங்க. புது ஆர்டர் தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நாம் நினச்சதை சாதிப்போம். எப்படிங்க? நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய அந்த வைராக்கியம் இன்றைக்கி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. மனசில் இருந்த அந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவான பாதை பளிச்சுன்னு தெரியும். ரைட்டுங்களா? சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆஃபீஸில் இன்றைக்கி உங்களோட அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். மேலதிகாரியும் உங்கள் பேச்சை கேட்டு தான் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. நார்மல் லைஃப் போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகமாகவே தெரியுது. தொழில் வியாபாரம் செழிக்க போது. பழைய பாக்கிகள் வசூலாகும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டந்துறவு இன்றைக்கி விளைச்சல் அமோகமாக தான் இருக்குதுங்க. மார்க்கெட்டில் உங்கள் விளைச்சலுக்கு நல்ல விலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உபரி வருமானம், ஆடு மாடு கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் அக்ரிகல்ச்சர் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்குதுங்க. சொந்த பந்துக்கள் மூலியமாக சுப செய்தி வந்து சேரும். தம்பதிகளுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் அனுசரிச்சுலாம் போவீங்க. ஒன்றும் பெரிய சண்டை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அனுசரித்து போயிருவீங்க, தப்பு கிடையாது. காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஜாலி தானுங்க. ஜாலியாக ஜிம்கானா அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி காதல் ஜெயிக்க போது. மாம்பழம் கணக்காக இனிப்பாக பேசி அசத்துவீங்க. உண்மை காதல் அடுத்த லெவலுக்கு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமணம் என்ற பேச்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாலையிலேயே நேரமே வழக்கம் போல் எந்திரிப்பீங்க, படிப்பீங்க. இன்னும் அப்பப்போ கொஞ்சம் டைவர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. டைவர்ஷன் இல்லாமல் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துனீங்கன்னா 100% நல்ல மார்க் எடுப்பதை உறுதி செய்யலான்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? இன்றைக்கி லேசான ஆரோக்கியத்தில் இந்த தலைவலி, உடல் அசதி வரக்கூடிய தன்மை இருக்குது. சீரகத்தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுல நல்லாயிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்துக்கு அதிபதி செவ்வாய்ங்க. தைரியமாக முடிவெடுத்து லாபத்தை அள்ளக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. செவ்வாய் அந்த அமைப்பில் இருக்கார். பூமிக்காரகன். வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறார். சகோதர வழியில் கூட மகிழ்ச்சி உண்டு. ரைட்டுங்களா? எச்சரிக்கைன்னா அனாவசியமான பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மின்சார கருவிகளை கையாளுறப்ப கவனமாக இருங்க அப்படின்னு. துணிஞ்சு நெல்லுங்க, வெற்றி உங்களுக்கே செவ்வாய் சொல்கிறார் இன்னைக்கு அவிட்டத்துக்கு. சரிங்களா? பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கோபம். சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்டும். புதுசாக ஏதாவது கற்றுக்கணுங்கிற எண்ணம், ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டு சமாச்சாரங்கள் அனுகூலமாக நடக்கும். மற்றவங்க பேச்சை கேட்டு ஏமாந்துடாதீங்க. பணங்காசை பொறுப்பாக வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. சாப்பாட்டில் கொஞ்சம் காரத்தை குறைச்சா அப்படின்னா வயிற்று தொந்தரவு எதுவும் இருக்காதுன்னு 2 எச்சரிக்கையாக சொல்கிறார் ராகு உங்களுக்கு. அதே சமயத்தில் ராகு பகவான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். நான் இருக்கேன் கூட அப்படின்னு சதயத்துக்கு சூப்பரான தகவலை சொல்கிறார். பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது சந்தேகம். புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அப்படிங்கிறாங்க. குழந்தை வழியில் ஒரு நல்ல செய்தி தேடி வரும். நிதானமாக செயல்பட்டு காரியத்தை சாதிப்பீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். 2 எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா, சோம்பலை தள்ளி வைங்க. செலவு வரும்போது பண்ணலாமா வேண்டாம்னு யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை தரும். நான் இருக்கேன் கூட அப்படின்னு சொல்கிறார். பலமுங்கிறது அமைதி, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா ப்ளூ கலர், பர்பிள் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. ஒரு சின்ன ஒரு விளக்கு, மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. நீங்கள் செய்ய முடியாட்டி பரவாயில்ல, வீட்டில் யார் வேணாலும் செய்யலாம். மனசார குலதெய்வத்தையும் இஷ்டத்தையும் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் மன அமைதிக்கு தடங்கள் இருக்காது. பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கும். தெரியுமா பண்ணும். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மீனராசினியர்களே. உங்கள் ராசி அதிபதி குருங்க. அவர் இன்னைக்கு கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, லக்னத்திலேயே சனியும் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ ராசியிலேயே சனி இருக்கங்காட்டி
பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் சுக்கிரனால் உங்களுக்கு பொன்னும் பொருளும் அதிகாரம் இல்லை, சந்தோஷத்துக்கு உண்டான தேவையான அனைத்து பொருளும் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? 4ல் குரு வக்ர ஸ்டேட் ப்ளஸ் மாந்தி. வீட்டில் சின்ன சின்ன மராமத்து வேலைகள் வரும். வண்டி வாகனம்லாம் போகிற கொஞ்சம் கவனமாக இருங்க மாந்தின்னு கேட்டு. 6ஆம் வீட்டில் கேது இருக்கார். மறைமுகமான எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. கடன்கள் குறைவதற்கு வாய்ப்பு தெரியுது. 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். ஆன்மீக பயணம் உங்களுக்கு மனசுக்கு ஒரு விதமான உற்சாகத்தை தரும். 12ஆம் வீட்டில் சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்ர ஸ்டேட் இருக்காங்க. விரயஸ்தானம், கிரகங்கள் குவியுது. சுப வரியங்கள் அதிகமாக இருக்கும். தூக்கம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். இதுதான் இன்னைக்கு கோச்சார நிலவரங்க. அதே சமயத்தில் நாம் நினைக்கிறது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வேண்டவே வேண்டாம். தைரியமாக முடிவெடுங்க. மனசு லேசாக பூ மாதிரி இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு உங்களுக்கு வரும். சரிங்களா? ஆஃபீஸில் இன்றைக்கி உங்கள் வேலையை மேலதிகாரிகள் சந்தோஷமாக பாராட்டுவாங்க. சம்பள உயர்வு பற்றிய பேச்சு கூட உங்களுக்கு அடிபடும். ப்ரமோஷனுக்கும் வாய்ப்பு தெரியுதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லாவே இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகும். சரிங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணற்று மற்றும் வாய்க்கால் பாசனம் நல்ல இந்த பெரிய பிரச்சனையில் ஆசிட்டிஸ் விவசாயம் நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் இன்றைக்கி உரம் போடுறனா போடலாம், பராமரிப்பு எது வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உபரி வருமானம் நல்லாயிருக்கு. சந்தையில் மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு கை கொடுக்கும், கவலைப்படாதீங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் நிம்மதி இருக்குதுங்க. சொந்த பந்துகள் மூலியமாக சுப செய்தி வந்து சேரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. இன்றைக்கி புரிதல் நல்லா இருக்குது. மனைவி சொல்லே மந்திரம் தானே உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஜாலியான நாள் தானுங்க. இனிப்பான காதல் துவர்ப்பாகாது, கசப்பாகாது, இனிப்பாகவே இருக்கும். காதல் ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அப்படி தான். பசங்களையும் நல்லா படிப்பாங்க, எந்த தொந்தரவும் இல்லைங்க. எக்ஸாம் நினச்சி சீரியஸாக படிப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். அப்பா அம்மாவும் நேரமே இருந்துச்சு டீ கீதுக்கு போட்டு கூட பசங்களுக்கு என்ன வேணும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மார்க் அள்ளக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை கால் வலி அல்லது சின்ன உடம்பு வலி அப்படி மாதிரி கொஞ்சம் இருக்குதுங்க. கொஞ்சம் மிளகு ரசம் போட்டு சாப்பிடுங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜம்முன்னு சரியாயிரும், நல்லா தூங்க சரியாயிரும். அதே சமயத்தில் புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, செல்வம் சேருவதற்கு, பொருளாதார முன்னேற்றம் வருவதற்கு ஒரு வழி கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது. பெரியவங்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாதுங்க. வண்டி ஓட்டுறப்ப கவனம் தேவை. 2 எச்சரிக்கையான பாயிண்ட் இருக்குது. நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களை கைவிட மாட்டார். நான் இருக்கப்பா, அறிவு கொடுப்பேனப்பா, தட்சிணாமூர்த்தி நம்பப்பா அப்படின்னு சொல்கிறார் புரட்டாதிக்கு. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது விவேகம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சரிங்களா? உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகன் நட்சத்திர அதிபதி சனி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. வியாபாரத்தில் லாபம் சுமூகமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். வீட்டு விசேஷத்தை பற்றி பேச்சு, சுபகாரியத்தை பற்றி பேச்சு இன்னைக்கு ஆரம்பமாகும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அனாவசியமான பேச்சு ஆபத்தை கொடுக்கும், உஷாராக இருங்க அப்படின்னு 2 எச்சரிக்கையை சொல்லிட்டு, கர்ம வினைகள் குறைஞ்சு நல் பலனை நான் தர்றேன் அப்படின்னு உங்கள் அதிபதி தெளிவாக சொல்கிறார். ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது மந்தம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன். புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கி நல்லா இருக்குது. மாமன் மற்றும் மைத்துனர் வழியில் ஒரு ஒத்தாசை கண்டிப்பாக உண்டு. புதுசாக ஒரு பொருள் வாங்கக்கூடிய யோகம் கூட நல்லா இருக்குது. எந்த விஷயத்தில் கையெழுத்து போடுறப்போ, ஒரு டாக்குமெண்ட்லேயோ ஒரு அக்ரிமெண்ட்லேயோ கையெழுத்துலாம் போடுறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்கின் அலர்ஜி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, புத பகவான் உங்களுக்கு புத்தியை கூர்மைப்படுத்தி தருவார், நல்ல வழியை காமிப்பார் அப்படின்னு நம்பிக்கை தரார். பலம் அப்படிங்கிறது உங்கள் பேச்சு தான். பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா எல்லோ கலர், க்ரீம் கலருங்க. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 4-5 ஏலக்காயை வச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. இதை நீங்களே கைப்பட செஞ்சால் முழு பலன் நீங்களே அனுபவிக்கலாம். இதனால் தடைப்பட்ட காரியங்கள் ஸ்பீடாக முடியும். அவ்வளோதான். குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடுங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு போயிட்டு வரணுங்களா? நாளை சந்திப்போம்.